கௌதமனே, என் கணவன் இந்த வாதம் ஒன்றையே நம்பி வாழும் அந்த நம்பியரசருக்கு மகளாக பிறப்பெடுக்க வைத்தார். அவ்வாறு பிறப்பெடுக்க வைத்து ஒவ்வொருவர் இல்லத்தில் இருப்போரின் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் நல்லதொரு இடம் பிடிக்க செய்து நற்றமிழ் மொழியால் வள்ளி வள்ளி என அழைக்கப்பட்டு கற்றவரிடத்திலும் என்னை செல்லமாக பெற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெறுவதற்கு முழு முதற் காரணமாக இருந்த கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, அந்த செந்தூர் கந்தா, அந்த பழனியில் இருக்கும் தண்டாயுத பாணியே, தத்தி தத்தி விளையாடும் பிள்ளை பருவம் முதல் துள்ளி துள்ளி விளையாடும் பள்ளி பருவம் வரை சிறியவர் முதல் பெரியவர் வரை யாரையும் பகைக்காது வாழும் பெருவாழ்வு தந்த முருகா, ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து உரம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை வரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். சென்னை கந்த கோட்டத்து உள்வளர் கந்தவேலி 5 வயதினிலே அறியாத பருவத்தினிலே எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரவழைத்து சென்ற முருகா, உன்னை வணங்கி என்னுடைய தொழிலை துவங்குகிறேன். இங்கே வள்ளியாக வேடந்தாங்கி நடிக்கும் திரு ஆப்பனரை சேர்ந்த அன்பு சகோதரி ஜெயபாரதி அவர்கள். ஏன்னா அவங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்தாங்க. அந்த நாடகம் வந்து மழையினால பாதிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு கருப்பணத்தவர் அருளோட மறுபடியும் இந்த மேடைக்கு வந்த அன்பு சகோதரி ஜெயபாரதி அவர்களை வருக வருக என கிராம பொதுமக்கள் சார்பாக அன்போடு வரவேற்று மயிலி கிராம பொதுமக்கள் சார்பாக இந்த பூமாலை அணிவித்து பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்கு மலர் மாலை அணிவித்து கதராடை அணிவித்து கௌரவப்படுத்திய மயிலி கிராமத்தவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் எமக்கு வாய்ப்பளித்த நமது நாடக அமைப்பாளர் திரு செந்தில்வேல் முருகன் அவர்களுக்கு முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அனைவருக்கும், கலா ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்ததுக்கான காரணத்தை வந்து முதல்ல சொல்லிடணும், அதான முக்கியம். வள்ளி திருமண நாடகம் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ நாடகங்கள் இருக்கு. சங்கரா சுவாமிகள் அவர்கள் 63 நாடகங்களுக்கு மேற்பட்ட நாடகங்களை எழுதியிருக்கிறார். அதில் நிறைய விழிப்புணர்வு நாடகங்களும் உண்டு, நிறைய புராண நாடகங்கள் உண்டு, இதிகாச நாடகங்கள் உண்டு. இப்படி நிறைய நாடகங்கள் அந்தந்த புராணங்களில் வரக்கூடிய கிளை கதைகள், அதே மாதிரி இதிகாசங்களுக்கு ராமாயணத்தில் வரக்கூடிய, மகாபாரதத்தில் வரக்கூடிய நிறைய கிளை கதைகள் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான கிளை கதைகள். அதை அனைத்தையும் வசனமாக எழுதி நாடக வடிவமைப்பில் வந்து கொண்டு வந்தவர் யாரு? சங்கரா சுவாமிகள். சங்கரா சுவாமிகள் எழுதிய நாடகத்திலேயே அதிகமாக இன்னைக்கு நடித்து கொண்டிருக்கிற நாடகம் என்ன அப்படின்னா வள்ளி திருமண நாடகம். ஏன் வள்ளி திருமண நாடகத்தை வந்து கையில் எடுத்து அதவே வந்து அனைத்து ஊர்களையும் போடுவதற்கு விரும்புகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அதையே விரும்புகிறாங்க? இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, நிறைய பேர் பக்கமாக உட்காந்துருந்தா நெருக்கமாக உட்காந்துரும் கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் நிறைய அங்கங்கே இருந்து ரசிக்கிறீர்கள், மிக்க நன்றி. இது நல்லா ஃப்ரீயாக உட்காந்துருக்கீங்க, சரிதான். அப்படி உட்காந்துருங்க, அது நல்லது. ஏன்னா அந்த வேக்காட்டில் தனித்தனியாக உட்கார்றது நல்லது. ஆமாம், காத்தாட உட்காந்துருக்காங்க, சரி. அப்போ ஏன் வள்ளி திருமண நாடகத்தையே முக்கியத்துவமாக கிராமங்களில் போடுறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ உட்காந்துருக்கிறது முக்கியம் கிடையாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு அசத்து ஒரு மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அப்போ வந்து தூங்கிடுங்க. அசத்துனோன்னு வீட்டுக்கு எந்திரிச்சு போயிடக்கூடாது. அதே ரொம்ப முக்கியமானது. செலவழித்து நாடகம் வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். விடிய காலத்தில் முருகனும் வள்ளியும் மாலை மாத்துறதை பார்த்தா நம்ம வீட்டுக்கு சுபிட்சம், கிராமத்துக்கு நல்ல செழிப்பான ஒரு இது கிடைக்கும், நல்ல சுகபோகமாக வாழுவாங்க. அதே மாதிரி நல்ல கல்வி செல்வத்தோடு இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, கிராமம்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எதை பார்த்தா? வள்ளிக்கும் முருகனுக்கு நடக்கிற திருமணத்தை பார்த்தா. அதுக்காக தான் இந்த நாடகத்தை வந்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது வள்ளி திருமண நாடகத்துக்கு. நாடகம் எதுக்கு வைக்கிறாங்க? நாடகம் என்பது முன்னாடி கூத்துக்கலை. நீங்கள் வந்து யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த கூத்துக்கலை ஒன்று வருது பார்த்துருப்பீங்க நிறையா. அது பாரம்பரியமான கூத்துக்கள். அப்படி இருந்ததே அந்த நாடகமாக பெட்டியை தூக்கிட்டு தெருவில் உட்காந்து தான் வாசிச்சாங்க. அப்படிதான் வந்து பெண்கள்லாம் முன்னாடி நாடகம் நடிக்க மாட்டாங்க, கூத்துக்கலையில் நடிக்க மாட்டாங்க. ஆண்கள் தான் பெண் வடம் அணிந்து நடிப்பது வழக்கம். ஏன் நாடக கலையை கொண்டு வந்தாங்க? நாடகம் என்கின்ற அந்த நடிப்பு கலை என்பது எதற்காக அப்படின்னா, படிக்காத பாமரர்களுக்கும் படித்திருந்தாலும் கையில் நூலெடுத்து படிப்பதற்கு கால அவகாசம் இல்லாத பண்டிதர்களுக்கும் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தினால் கொண்டு வரப்பட்டதே நாடகம் அப்படின்னு தன்னுடைய நாடகவியல் நூலில் வந்து பரிதிமார் கலைஞர் அவர்கள் குறிப்பிடுகிறார். நாடகம்னா எதுக்கியா அப்படின்னு விழிப்புணர்வு தர வேண்டும். ஏன் இரவில் நாடகம் வைத்தார்கள் அப்படின்னா, பகல்லாம் போய் உழைச்சிட்டு வர்றவங்க பகல் நாடகம் போட முடியுமா? அப்போ சாயங்காலத்தில் எல்லாம் சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு வந்து என்ன செய்வாங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு திருவிழான்னு வச்சு அன்னைக்கு வந்து நாடகம் நடத்துகிற மக்களுக்கு வந்து அந்த மன அழுத்தம் என்பது குறைந்து அதோடு மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பாங்க. அது பப்புன் டான்ஸர்லாம் வந்தாங்க, எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்க. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியாகவும் தருவாங்க. அதே மாதிரி வந்து வள்ளி வந்து நிறைய விழிப்புணர்வான விஷயங்கள் பேசுவாங்க, நிறைய புராணங்கள் பேசுவாங்க. அதே மாதிரி ராமாயணம் மகாபாரதத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு கூறுவது எங்களுக்கு புண்ணியம், நீங்கள் கேட்கின்ற உங்களுக்கு புண்ணியம். இப்படிப்பட்ட அனைவருக்கும் புண்ணியம் தரக்கூடியது அந்த வள்ளி திருமண நாடகம். இந்த நாடக கலையை வந்து எல்லாரும் பார்த்தாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற முடியும். அதன் மூலம் உண்மையான விஷயங்களை தான் பேசணும். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, சும்மா ஏதாச்சும் மூட நம்பிக்கையா சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போவாங்க. இது அப்படி வந்துச்சு, இப்படி மாயாஜாலமா வந்துச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. வரலாற்று பதிவு எதுவோ அதைத்தான் சொல்லணும். வரலாறு எதுவோ அதை உண்மையை உண்மை மாதிரி சொல்லணும். அதைத்தான் சொல்லிட்டு போறதுக்கு அந்த நாடக கலை என்பது. அதன் அடிப்படையில் முருகப்பெருமான் அவர்களை வந்து எங்களுடைய குலதெய்வமா இருக்கிறார் முருகப்பெருமான். அவரை வணங்கியாச்சு. அடுத்து நமக்கெல்லாம் வரமளித்து இந்த உலகத்தையெல்லாம் காத்து கொண்டிருப்பவர்கள். அதாவது அந்த காலத்துல இலக்கணத்திலே சொல்லியிருக்கு, வினைய ஆடவருக்கு உயிராம், மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிராம், முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை. இதெல்லாம் வந்து இலக்கணத்தில் சொல்லப்பட்டது. இலக்கணத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தொழில் செய்து சம்பாதிப்பது ஆண்களுக்கு உயிராக கருத வேண்டும். அந்த ஆடவனை, தொழில் செய்ய சென்ற ஆடவனை உயிராக நினைத்து
மகளிர், வீட்டில் இருக்கின்ற மகளிர் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் பெண்கள் நிலை. ஆண்களை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கணும், ஆண்களை சார்ந்து இருக்க வேண்டும் என்பது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா முன்னீர் வழக்கம் மகடூடி இல்லை அப்படின்னா கடல் கடந்து நீரில் பயணிக்கின்ற அந்த வழக்கம் என்பது பெண்களுக்கு இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கப்பற்படையிலேயே இருக்கிறாங்க பெண்கள், நாடு கடந்து வெளிநாடுகள்லாம் வேலை செய்கிறாங்க இன்னைக்கு பெண்கள். இன்னைக்கு நிறைய வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி வளர்ச்சி அடையாத காலத்திலேயே இது எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னா, நம்முடைய மதுரை மீனாட்சி என்று சொல்லக்கூடியவள் அப்படி. அப்ப இப்ப உள்ளதில்ல மீனாட்சி என்பது. மீனாட்சி என்பது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பெண் அவள். அந்த பெண் எப்படி வீர தீரமாக பாண்டிய மன்னனுடைய மகள் அவள். அந்த பாண்டியன் மகனுடைய மகள் திக் விஷயம் செய்வது ஆண்களுக்கு மட்டுமே உண்டு. ஆண்கள் மட்டுமே பிற நாடுகளுக்கு சென்று போர் புரிவது, வெளியில் சென்று நாடுகளை சுற்றி பார்ப்பது. எங்கெல்லாம் சுற்றி பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் தோணுகிற இடத்தில் எல்லாம் அவர்கள் போர் செய்து அந்த நாடை தங்களுடைய நாட்டோடு எல்லை பகுதியாக சேர்த்துக் கொள்வது, நாடுகளை கைப்பற்றுவது. இதுக்கு பேர திக்விசயம் என்பது. இப்படி திக்விசயம் செய்தவள் யார்? முதல்ல ஒரு பெண். உலகத்திலேயே ஆட்சி பொறுப்பில் இருந்த முதல் பெண் யாரு அப்படின்னா மீனாட்சி தான். அப்படிப்பட்ட மீனாட்சிக்கு இப்பொழுது திருமணம், மீனாட்சிக்கான திருவிழா. அது அந்த திருவிழாவை பத்தி அப்புறம் பேசுவாங்க. திருவிழா ஏன் மீனாட்சி திருவிழா இப்பதான் சித்திரையில தான் நடத்துமா? ஏன் நடக்குது? சித்திரையில நடந்துச்சா? ஏன் சித்திரையில நடத்துறாங்க? முன்னாடி மாசில நடந்துச்சு, இப்ப ஏன் சித்திரையில நடத்துறாங்க? பின்னாடி பேசுவோம். அப்படிப்பட்ட மீனாட்சியை பற்றி என்ன புளியங்குளத்தை சேர்ந்த எங்கள் அன்பு மாமா சுப்பிரமணியன் அவர்கள் இளைய புதல்வன் முருகன் அவர்கள் எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். அன்பளிப்பளித்த அன்பு மைத்தனர் முருகன் அவர்களுக்கு என சார்பாக நன்றி எட்டியது வணக்கம். முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து, கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து, அஞ்சுகம் உமையா விட்டிருந்தார் அந்த அழகிய மதுரையிலே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து, கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து, அஞ்சுக மொழி உமையால் வீட்டிருப்பாள் நம் அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. ஆட்சி செய்தால் நம் அழகிய மாநகர்
அந்த மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கையில் வைத்து அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி. கைதட்டி அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு 10 நாள் சித்திரை திருவிழாவில் 3 நாள் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 7 நாள் இருக்குது. இந்த சித்திரை திருவிழாவே எதுக்கு அப்படின்னா அங்கையர்கண்ணி சுந்தரேச பெருமா, அதாவது சுந்தரேசருக்கு அவருக்கு மாலை அணிவிக்கின்ற திருநாள். அவங்க அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தடாதகை பிராட்டியார் அவருடைய இயற்பெயர். அவர் பிறக்கும் பொழுதே அவருக்கு வைத்திருக்கின்ற பெயர் என்ன அப்படின்னா தடாதகை பிராட்டியார். மீனாட்சி என்கின்ற பெயரே முதல்ல இருந்து இல்லை. கோயில் கட்டியதுல இருந்தே அந்த கோயிலுக்கு மாரி மீனாட்சி அம்மன் கோயிலே கிடையாது. வரலாற்றில் இந்த சாந்தலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி நிறைய செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒருத்தர். அவர் இந்த அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய ஒரு அகழ்வாராய்ச்சி துறையில் முக்கியமான ஆள். அவர் ஆய்வு பண்ணி சொல்கிறார். கல்வெட்டுகளை எல்லாம் ஆய்வு பண்றார். நிறைய 400க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளை மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து எடுக்கிறாங்க. நிறைய உடைச்சு இருக்கு, நிறைய உடைஞ்சு இருக்கு, நிறைய சிதைஞ்சிருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நிறைய போர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் மதுரையை நோக்கி போர் தொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். நிறைய பாண்டியர், முற்கால பாண்டியர்கள், இடைக்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் கொஞ்ச நாள் ஆட்சி ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நாயக்கர்கள், அதுக்கப்புறம் நம்ம ஜனநாயக ஆட்சி வந்துருச்சு. அப்படிலாம் படிப்படியாக நிறைய போர்கள் செய்ததுனால முதல்ல போர் தொடுக்கிற ஒரு ஆள் ஒரு நாட்டை கைப்பற்றிய பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னா தன்னுடைய அடையாளத்தை அங்க பதிப்பதற்காக அந்த தேசம் எந்த நாடை கைப்பற்றினார்களோ அந்த தேசத்துடைய அடையாளத்தை அளிப்பதற்கு தான் முதல்ல பார்க்கிறேன். அப்போ ஒரு நாட்டுடைய அடையாளத்தை அறிந்து கொள்வதற்கு மிகவும் ஆதாரமாக இருப்பது என்ன அப்படின்னா கல்வெட்டுக்கள், செப்பேடுகள். அப்ப அந்த கல்வெட்டுக்களை உடைச்சு அங்கங்க போட்டுட்டா வாசிக்க முடியாதுல்ல. கல்வெட்டு எழுத்தே வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு உள்ள தமிழ் மொழி மாதிரி இருக்காது. 30 கல்வெட்டு மட்டும்தான் இன்னைக்கு உள்ள தமிழ் மொழி வடிவத்தில் இருக்கான், 400க்கும் மேற்பட்ட கல்வெட்டுல. ஆனா நிறைய கல்வெட்டுகள் முற்கால எழுத்துக்கள், பிராமி எழுத்துக்கள், வட்ட எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராகிருத எழுத்துக்கள், இதுதான் நம்முடைய எழுத்து, வரி வடிவ எழுத்தினுடைய அடையாளம். அதை அந்த வடிவத்தில் இருக்குது. அதை வாசிக்கிறாங்க. கல்வெட்டு இயல் படிக்கிறவங்களுக்கு அது தெரியும். அதை வாசிக்கும் பொழுது 1752 தான் மீனாட்சி அப்படிங்கிற பேரே பொறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 1882 மீனாட்சி அம்மன் கோயில் உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி யாரு என்ன பண்ணாங்க? 7ஆம் நூற்றாண்டுல பார்த்தா திருஞான சம்பந்தர் அங்கேற்கண்ணியுடைய ஆலவாய் பெருமான் அப்படின்னு தான் இருக்கிறார் தன்னுடைய நூல்ல. திருஞான சம்பந்தருடைய தேவாரம் மூவரும்பாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த 3 பேர்ல திருஞான சம்பந்தர் தான் முதல்ல. அவர் வயசு மறைச்சபடி வரும், அது சின்ன பையன். அவர் எழுதுறாரு அங்கேற்கண்ணியுடைய ஆலவாய் பெருமாள் அப்படின்னு சொல்றாங்க. அங்கேற்கண்ணி உடன் இருக்கின்ற ஆலவாய் பெருமாள். அப்ப முற்காலத்தில் உள்ள பெயர் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி தடாதகை பிராட்டியார், அதற்கப்புறம் அங்கேற்கண்ணியார், அதுக்கடுத்து நிறைய இருக்கு. காமக்கோட்டத்து கன்னியார் அப்படிங்கிறதே மதுரையை சுற்றி உள்ள அனைத்து பெண் தெய்வத்துக்கான பொதுவான பெயரம் காமக்கோட்டத்து கன்னியார் அப்படிங்கிறது. அப்ப இந்த அங்கேற்கண்ணிங்கிற பேரு தான் இருக்குது. அதனால இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேற்கண்ணின்னு தான் வரும். மீனாட்சிங்கிறது பிற்காலத்தில் சொல்லப்பட்டது. ஏன் மீனாட்சின்னு சொன்னாங்கன்னு அப்புறம் சொல்லுவோம். அப்படி யாருக்கு? சிவபெருமானுக்கும் யாருக்கும் பார்வதி தேவிக்கும் தான் அன்றைக்கு திருமணம். அவங்களுடைய பெயர் தான் வேற. அந்த திருவிளையாடல், அந்த சிவபெருமானுடைய திருவிளையாடல்ல இதுவும் ஒன்று, அவ்வளோதான். அவங்கள திருமணம் பண்ண போறாங்க. அந்த பாட்டு போட
திருச்சுழி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு மயிலி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. இந்த பாடலை பாராட்டி பலவாத்திய புகழ் KS சத்யவான் மாமா அவர்களுக்கு மயிலி S கார்த்திகேயன் அவர்கள் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. அன்பளிப்படுத்த கார்த்திக் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு செய்த கார்த்திக் அவர்களுக்கு அன்பு மைத்துனர் சத்யவான் அவர்கள் சார்பாக நன்றி நடிகர்ந்த வணக்கம். ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த காசு பூரா எனக்கு தான். அதான் நீங்க யாருக்கு கொடுத்தாலும் நானா வாச்சா வழங்குமா பாட்டு பாடி வாச்சா தான் நல்லா இருக்கும். ஏன் நீங்க சூப்பரு. நீங்க வாசிக்கிறீங்க இருக்காது இந்த பாட்டையே பாடினு. நீங்க வாசிக்கிறீங்கன்னு தான் பாடினேன். ரொம்ப நாளா பாடிட்டே இருந்தேன். ஆனா நாடகத்துக்கு போறது இல்லை, வீட்டுக்குள்ளேயே பாடினேன். அப்படி அதை விட கேட்காது. முருகப்பெருமான காதலிக்கிறீங்க. என்ன செய்ய, அந்தந்த வயசுல காதலிக்கணும். சும்மா கண்ட வயசுல காதலிச்சா அப்படிதானே. கண்ட வயசுல காதலிக்க கூடாது. அந்த போன வயசுல இல்ல, அதற்கான வயதில் காதலிக்க வேண்டும். ஆமா, நிறைய பேரு கண்ட வயசுலாம் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். என்னையும் சொல்ல வரல, நீங்க என்னையும் நினைச்சிடாதீங்க. என்னையும் சொல்லக்கூடாது. நான் அப்படி கிடையாது. எனக்கு என்னவோ சொல்றாரு அண்ணே. அப்படியா?